ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। ओम नमो भगवते रामकृष्णाय 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 ओम नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரரின் சாதன பஞ்சகம் என்ற மிகச்சிறிய நூலை நம்ம தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வேதோ நித்யமதீயதாம் तदुदितं कर्म स्वनुष्ठीयताम् ते
येने सस्य विधीयताम् अपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापोगः परितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तोर्णं विनिर्गम्यताम् संगत्सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु संत्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् प्रतिदिनं तत्पादुकासेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रियताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यताम् श्रुत्यादिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं पूज्यताम् स्वाद्वन्नं न च याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्दुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृतावाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यताम् परतरे चेतः समाधीयताम् पूर्णात्मासु समीक्ष्यतां जगदिताम् तद्भादितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाप्यताम् चितिफलानाप्युत्तरैश्लिष्यताम् प्रारब्धं तु इह पूज्यतामतः परम् ब्रह्मात्मनास्तीयताम् வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது இறைவனுக்கு செய்யும் பூஜையாக செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்யப்படுகின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும்.
மன தூய்மைக்காகவும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமலும் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். இவ்வுலக இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். பவசுகே தோஷோனு சந்தீயதாம். ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். விரைவாக உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். தூர்ணம் வினிர்கம்யதாம். எப்போதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும். உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவாக விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓம்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை உபதேசம் பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். ஸ்ருதிஷிராக வாக்கியம் சமாகர்ணியதாம். மகா வாக்கியங்களின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும். தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கம் செய்து பரம்பொருளை உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். அறிஞர்கள் பெரியவர்களிடம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும். மேலும் விருப்பமான உணவை நாடி செல்லக்கூடாது. வினை பயனால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். குளிர், வெப்பம் முதலிய இரட்டைகளை நன்றாக பொறுத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருக்க வேண்டும். ஓரம் சாராமல் எப்பொழுதும் நடுநிலையுடன் இருக்க வேண்டும். மக்களிடத்தில் பற்றையும் வெறுப்பையும் நன்கு விட்டுவிட வேண்டும். தனிமையில் சுகமாக அமர்ந்திருக்க வேண்டும். ஏகாந்தே சுகமாஸ்யதாம். மனதை பரம்பொருள் தத்துவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். தனிமையில் அமர்ந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத கடந்த வகுப்பில் பார்த்தோம். மனதை பரம்பொருள் தத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைய உபதேசம் பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். நிறைவே வடிவாக தன்னை உணர வேண்டும். நிறைவே வடிவாக தன்னை உணர வேண்டும். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். அந்த பரம்பொருள் தான் இந்த உலகமெங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு வேதங்கள் சொல்லுது, உபனிஷதங்கள் சொல்லுது. நம்முடைய குருநாதரும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி 24 மணி நேரம் நம்மளால் பார்க்க முடியுதா? நமக்கு நம்மளே டெஸ்ட் வச்சு பார்த்துக்குவோம். எல்லார்லேயும் அந்த பகவான் இருக்கிறார் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுதா? மேபி ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். இது எவ்வளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பலாபலன் இருக்கும். அது டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு இயல்பாகவே மனம் உடலை சார்ந்திருக்கிறது. அதனால உடல் சம்பந்தமான உறவுகள், உடல் சம்பந்தமான எல்லா விதமான பொருட்களினுடைய ஈர்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் பகவானை பார்க்கறதுக்கு எல்லா நேரத்துலையும் முடியறதில்ல. மேபி நம்ம ட்ரை பண்ணுறோம், இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் அது சாத்தியமாகிறதில்ல. சாத்தியம் ஆகணும் அப்படிங்கிறது தான் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு டார்கெட் அப்படி இருக்கணும். 24/7 எல்லாரையும் பகவானாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. அதில் நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயமாக அதை நிறைவேற்ற முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்குள்ள பூர்ணாத்மா இருக்குதுங்கிறது முதல்ல நமக்கு புரியணும்.
அந்த கிளியராக அந்த கான்செப்ட் நமக்கு புரியணும். நான் நிறைவே வடிவானவன் அப்படிங்கிறத நமக்கு முதல்ல புரியணும். இது முதல்ல நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி தரணும். நீ நிறைவே வடிவானவன் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, நமக்கு நாமளே திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். நான் நிறைவானவன் பூர்ணாத்மா அப்படிங்கிறத நமக்கு நம்மளே முதல்ல சொல்லணும். சொல்கிறத முதல்ல காதில் கேட்கணும். அதுக்கு பேர் சிரவணம். திரும்ப 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 நான் பூரணமானவன், நான் நிறைவானவன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்கும் பொழுது அதுக்கு நிறைவேற்ற எது தடுக்குது அப்படின்னா ஆசைகள் தான். நிறைவாக இருக்கிறத எது தடுக்குது அப்படின்னா ஆசைகள் தான். ஒரு முறை என்னாச்சு, ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு மகாராஜ் ஜெயந்தின்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லோரும் கோயிலுக்கு வர்றாங்க, பிரணாம் பண்ணுறாங்க. ஒரு சுவாமிஜி இருந்தார், ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க, கையில் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு. சுவாமிஜி ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கையில் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக வாங்கிச்சு. அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு அந்த முகத்தை பார்க்கும் பொழுது. 1000 வாட் லைட் எறிகிற மாதிரி இருக்குது. ஆப்பிள் பழம் வாங்கினோடனே சுவாமிஜி கையிலேருந்து வாங்குறேன் இல்லையா, ஒரு பழத்தை வாங்கிக்கிச்சு. சுவாமிஜி இன்னொரு ஆப்பிள் பழம் கொடுத்தார். அதை இந்த கையில் வச்சுக்கிட்டு இந்த கையில் 2வது பழத்தை வாங்கிச்சு. அது இன்னும் 2000 வால்ட்டு பிரகாசம் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு குழந்தைக்கு. சின்ன பிஞ்சு கரங்கள், அதுக்கு மேலே பிடிக்க முடியாது. இப்போ சுவாமிஜி 3வது ஆப்பிள் பழத்தை கொடுத்தாரு. இந்த 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு பழத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அந்த ஏற்கனவே வச்சுருந்த பழமும் கீழே வந்துருச்சு, 3வது பழமும் கீழே வந்துருச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக அனுபவிச்சுருந்த அந்த குழந்தை முகத்தில் திடீர்னு ஓன்னு அழுக, ஒரே அழுக. என்ன நடந்துச்சு? 3 பழத்தையும் கீழே போட்டுடுச்சு. அதனால என்னாச்சு, சந்தோஷமெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைகிட்ட இருந்த சந்தோஷம், மன நிறைவு இப்போ எங்கே காணாமல் போச்சு. காரணம் என்ன? அவ்வளோதான் விஷயம். இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தான். குழந்தைக்கு அந்த 2 கைக்கு 2 பழம் போதும்னு நினச்சிருந்தா அந்த சந்தோஷம் நிலைச்சு நின்றுருக்கும். அந்த பழம் இன்னமும் அதிகமாக கொடுக்கும் பொழுது வாங்கணுங்கிற தோணுது பாருங்க, அப்போ தான் நம்மளுடைய சந்தோஷத்தை இழக்கிறோம். அப்போ தேவைகள் குறையணும். வாழ்க்கையில் நமக்குடைய தேவைகள் குறையும் பொழுது தான் நமக்குடைய ஆனந்தம் அதிகமாகும். தேவைகளை அதிகமாக வச்சுக்கிட்டே நானும் இருப்பேன், எனக்கு ஆனந்தமும் கிடைக்கணும் அப்படின்னா 2ம் ஒன்றா போகாது. இது வேறு ட்ராக்கு, அது வேறு ட்ராக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உலகியலும் ஆன்மீகமும் 2ம் ஒன்றா போகாது. அப்போ உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா உலகத்திலேருந்து நாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய கவர்ச்சியிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸ்ரீராமகிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் படிச்சிருப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வர காளி கோயிலில் பூஜாரியாக இருந்தார். அவருக்கு அந்த காலத்தில் 7 ரூபாய் சம்பளம். எவ்வளவு? அப்போ ஒரு நாள் பெரிய மார்வாரி பக்தர் அவர் 10,000 ரூபாய் கொண்டாந்து கையில் கொடுத்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட கொடுத்து, அதாவது அவருடைய அசிஸ்டன்ட் பக்கத்தில் நிற்கிறார், அவர்கிட்ட கொடுத்து, இது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சேவைக்கு பயன்படட்டும் அப்படி சொல்லி கொடுக்குறார். ராமகிருஷ்ணர் பார்க்குறார், அது என்னது? அது 10,000 ரூபா பணம் இருக்குது. எதுக்கு? இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு சேவைக்கு பயன்படும், நிறைய பக்தர்கள்லாம் வர்றாங்க, அதுக்கெல்லாம் பயன்படும். அது எனக்கு வேணாம், எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார். நிறைவே வடிவாக தன்னை கருத வேண்டும். அப்படியா, நான் கொண்டு போயிட்டு சாரதாம்மாட்ட கொடுத்துடவா? நீங்கள் தான் வேணான்னு சொல்லிடுவீங்க, நான் சாரதாம்மாட்ட கொடுத்துட்றேன். அங்கேயும் கொடுக்காத. அங்கே கொடுத்தா எங்கே வரும்? இங்கே தான் வரும். அங்கேயும் கொடுக்காத. அவர் கடைசியாக அவர் எடுத்துகிட்டு போக வேண்டியது ஆயிடுச்சு, கொடுக்கவே இல்லை. பின்னாளில் அந்த பக்தர் ஒரு நாள் டெல்லி பக்கத்தில் இருக்கிறார். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஒரு சீடர் பரிவிராஜக வாழ்க்கையாக போகிறார், யாத்திரை போகிறார். யாத்திரை போகும் பொழுது துறவியை பார்த்தோன்னே அவருக்கு தட்சிணையெல்லாம் கொடுக்குறார். அவர் சொன்னார், எனக்கு பணம் வேண்டாம். அப்போ அவர் சொன்னார், நான் என்னோடய வாழ்க்கையில் முதல் முறையாக நான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பார்த்தேன், தட்சிணேஸ்வரத்தில் கல்கட்டாவில் பார்த்தேன். அதற்கப்புறமா உங்களை தான் பார்க்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு.
நம்ம படிக்கணும். திடீர்னு உடனே நிறைநிலை பற்றி உடனே நம்ம கனவு காண முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ண, சாரதாம்மா, விவேகானந்தர், டைரக்ட் டிசைபிள் லைஃப்லலாம், டைரக்ட் டிசைபிள் மட்டும் இல்லை, இல்லற பக்தர்கள் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை படித்து பாருங்கள். அவ்வளவு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நம்ம படிக்கும் பொழுது தான் இது போன்ற வேத உபனிஷத கருத்துக்கள் நமக்கு கொஞ்சமாவது புரியும். எடுத்துக்காட்டாக யார் வாழ்ந்திருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். வேதத்தில் ஒரு கருத்து இருக்குது, ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய ஸ்வத்தனம் அப்படின்னு உபனிஷத வாக்கியம். மாறுகின்ற இந்த உலகில் உள்ள அனைத்தும் இறைவனால் நிறைக்கப்பட வேண்டும். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் ஜெகதிதம் பார்த்துட்டு இருக்கோம். மாறுகின்ற இந்த உலகத்தில் மாறாத அந்த இறைவனால் நிறைக்கப்பட வேண்டும். இதுதான் உபனிஷதம் சொல்லுது. அத்தகைய தியாக சிந்தனையோடு இந்த உலகத்தை அனுபவி. இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது, நமக்கு தேவையான அத்தனையும் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த தாட்டு நமக்கு அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் மாறக்கூடியது, மாறாத ஒன்று அந்த பகவான் எனக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எந்த ஒரு பொருளையும் இந்த கண்ணோட்டம் மாறணும். நம்முடைய கண்ணோட்டம் மாறணும் அப்படிங்கிறது தான் உலகம் சொல்லுது. உலகம், அதனுடைய செல்வங்கள், அது தரும் சுகபோகங்கள் எல்லாமே மாற்றத்துக்கு உரியவை, நிலையற்றவை. திரும்ப திரும்ப மனசுக்கு சொல்லணும், இது எல்லா காலத்திலும் இருக்காது, இது மாற்றத்துக்கு உரியது. நிலையான அமைதியும் இன்பமும் இந்த உலகினால் ஒருபோதும் தர முடியாது. பர்ஃபெக்டாக நமக்கு வரக்கூடிய அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது உலக பொருட்களால் ஒரு நாளும் தர முடியாது. ஆனால் நம்ம எங்கே தேடுறோம்? அதை உலக பொருட்கள் தான் தேடுறோம். எது நிலையான அமைதியோ, எது உலக பொருட்கள் தராதுன்னு உபனிஷதம் சொல்லுதோ, ஆனால் நாம் எங்கே போய் தேடிட்டுருக்குறோம்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல போய் தேடிட்டுருக்குறோம். எந்த உலகப் பொருள் தராதோ அங்கே போயிட்டு எனக்கு இது நிலையான இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு விவேகானந்தர் ஒரு வழி சொல்கிறார். அப்படின்னா, அனைத்தையும் இறைவனாக நிறைக்கப்பட வேண்டும், நிறைவே வடிவாக உன்னை உணர வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நமது கற்பனையால் உருவாக்கப்பட்டுள்ள அந்த உலகத்தை துறந்து விடு. நம்ம ஒரு விதமான உலகத்தை நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருப்போமே, அதுலேருந்து நீ வெளியில் வா அப்படிங்கிறார். அப்படி வெளியில் வந்தால் தான் உண்மையான உலகம் என்னங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படிங்கிறனால நம்ம கற்பனையை நாம் உருவாக்கி வச்சுருக்கோம்ல ஒரு உலகத்தை, அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறார். ஒரு வியாபாரி இருந்தார். வியாபாரி நிறைய பணம் சம்பாதிக்கிறார். ஒரு வீடு கட்டினார். அழகான வீடு, நிறைய மாடி வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, எல்லாரும் வியந்து பார்க்குற மாதிரி பெரிய மாளிகை கட்டினார். எல்லோரும் வருவாங்க அந்த வீட்டை பார்த்துட்டு, இவ்வளோ நல்ல வீடா, இவ்வளோ அழகான வீடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு போவாங்க. இந்த செய்தி நாளடைவில் ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் இது எல்லா பக்கம் பரவ ஆரம்பிச்சுது. அந்த ஊரில், அந்த இடத்துல ஒருத்தர் பங்களா கட்டியிருக்கிறார், அது ரொம்ப பிரகாசமாக, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செய்தி போகுது. இது எங்கே போகுது அப்படின்னா, கடைசி அந்த நாட்டினுடைய அரசன் வரைக்கும் போயிடுச்சு. அரசனுக்கு இந்த செய்தி போகுது, நாட்டினுடைய அரசன் நான், என்னுடைய அரண்மனை தான் பெருசாக இருக்கணும், என்னுடைய அரண்மனை தான் அழகாக இருக்கணும், என்னை விட இந்த நாட்டில் இருக்கக்கூடியவன் இன்னொருத்தன் கட்டிக்கிறதா, அது என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் அரசன் மாதிரி வராமல் மாறு வேஷத்தில் வர்றான். பார்க்குறான். பார்த்துட்டு அந்த வீடை பார்க்குறான். உண்மையிலே நல்லா இருக்குது, எல்லோரும் சொன்ன மாதிரி தான் நடக்குது, உண்மையிலே அந்த வீடு நல்லா இருக்கு. அவன் கேட்குறான், எனக்கு விலைக்கு கொடுத்துடு, இந்த பங்களாவை எனக்கு விலைக்கு கொடுத்துடு. இந்த வியாபாரி சொல்கிறார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் சேர்த்து கட்டின வீடு நான் விலைக்கு தரமாட்டேன். இல்லை, உனக்கு எவ்வளோ கட்டினதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை போல் ஒரு 100 மடங்கு தர்றேன், பணம் தர்றேன், கொடுத்துட்டு அப்படின்னார். அரசனுக்கு என்ன, அதை எப்படியாவது வாங்கணும்.
இவன் என்ன சொல்கிறான், நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் பங்களாவை நான் தரமாட்டேன், சரியா நீயே வச்சுக்கோ அப்படின்னு போயிட்டார். வியாபாரி கொஞ்ச நாள் கழித்து வியாபார நிமித்தமாக வெளியூர் போகிறார். போயிட்டு முடிச்சுட்டு திரும்பி வர்றார். வர்ற வழியிலே மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, அந்த ஊரில் இருந்த ஒரு வியாபாரி இருந்தாரே, அந்த அழகான பங்களா, அந்த பங்களா தீப்பிடிச்சு எரியுது. அந்த பங்களா என்ன அது தீப்பிடிச்சு எரியுது. இந்த செய்தி அவர் காதில் விடுது. கேட்ட உடனே என்னாச்சு, அங்கேயே உட்காந்து மூர்ச்சையாகி விழுந்துட்டார், மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்து ஓன்னு அழுதுகிட்டே இருக்கார். இதுக்கடையில் அவருடைய பையன் அவரை தேடி வர்றார். வந்து அப்பாவை கண்டுபிடிச்சிட்டார், மயங்கி கிடக்கிறார் ஒரு இடத்துல. அவர் எழுப்பி தண்ணியெல்லாம் தெளித்து சேனு வந்தப்புறம், ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு தான் நேற்றே அந்த பங்களாவை ஒருத்தருக்கு விற்றுட்டோம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணி கட்டினோமோ அதுக்கு பல மடங்கு காசுக்கு நம்ம பங்களாவை விற்றுட்டோம் அப்படின்னார். இவருக்கு உடனே சந்தோஷம் வந்துருச்சு. அழுதுகிட்டே இருந்தார் இல்லையா, அழுகையெல்லாம் காணாமல் போச்சு. ஆஹாஹான்னு சிரிக்கிறார். ஏன்னா நமக்கு பணம் நிறையா இருக்குது, புதுசாக இன்னொரு கட்டடம் கட்டிக்கலாம் அப்படின்னு. அது சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவருடைய முதல் பையன் வர்றார், அங்கேருந்து ஓடி வர்றார். தம்பி சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அந்த பங்களாவை பற்றி நம்ம விலைக்கு பேசினது தான் உண்மை தான். ஆனால் நீங்கள் இல்லாததுனால நீங்கள் தானே சைன் பண்ணணும், பத்திரப்பதிவு பண்ணணும், அதனால் பேச்சளவில் தான் இருக்குது, எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகலை, அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னார். உடனே என்னாச்சு, மறுபடியும் அழுக, ஏன்னா பங்களா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்த நிகழ்ச்சி அல்லது கற்பனையாக கூட வச்சுக்கோங்க. இதில் என்ன நமக்கு மெசேஜுங்கிறது மட்டும் பார்ப்போம். அந்த கட்டடம், அந்த பங்களா எனக்கு சொந்தமானது அப்படின்னா சந்தோஷம் வருது. அது என்னை விட்டு போயிடுச்சு, யாரோ ஒருத்தன் வாங்கினா, அப்போ தீப்பிடிச்சிச்சு அப்படின்ன உடனே என்னாச்சு, மகிழ்ச்சி இருக்குது. அது யாருக்கோடுது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சி வருது. அது என்னோடது மறுபடியும் என்னோடதுன்னு தெரிஞ்சவொடனே மறுபடியும் என்னது, துக்கம் வருது. இந்த துக்கத்துக்கும் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? அவ்வளோதான், எனது, நான் எனது. ஸ்ரீராமகிருஷ்ணரோட அமுதமொழிகளை படித்து பாருங்கள். நான் எனது அப்படிங்கிறது அஞ்ஞானம். இறைவா நீ உனது, இதுக்கு பேர் ஞானம். இருக்கிறதெல்லாம் நான் எனது, இங்கே தான் பிரச்சனையே வருது. இருக்கிறது எல்லாமே இறைவனுடைய திட்டப்படி தோன்றி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அவருடைய திட்டப்படி எல்லாம் இயக்கம் சரியாக போயிட்டுருக்குது. அவருடைய சொத்து, இருக்கிறது எல்லாமே அவருடைய சொத்து. ஒரு முறை என்னாச்சு, நம்ம மடத்தில் ஒரு பிரம்மச்சாரி புதுசாக சேர்ந்திருந்தார். புதுசாக சேரும்பொழுது ரொம்ப வைராக்கியம் அதிகமாக இருக்கும். இருந்தால் தானே வரும் சன்னியாச வாழ்க்கைக்கே வர முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணரையோ விவேகானந்தரையோ சாரதாம்மா படிச்சுட்டு அவர்களுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லா விதமான பந்தங்களையும் உடைச்சிட்டு வெளியே வர்றாங்க. மடத்தில் சேர்றார். கொஞ்ச நாள் கழித்து தீவிரமான தவத்தில் இருக்கிறார், பயிற்சி பண்ணுறார், இறைவனை அடையணும் அப்படின்னு. அதனால் என்னாச்சு, உடம்பு ரொம்ப பாதிச்சிச்சு. ஒரே நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, ஒரே நேரத்துக்கு தூங்குறதில்ல, கடுமையான தவம் பண்ணுறார். இப்போ உடம்பு ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்போ மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க சொன்னால் வேணாங்கிறார். நான் இறைவனை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தவத்தில் இருக்கார். மடத்தில் ஒரு பெரிய பிரசிடென்ட் மகாராஜ் அவருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூபிள் அட்வைஸ் பண்ணார். செய்கிறதெல்லாம் சரிதான், தவம் செய்யணும், ஆனால் என்றைக்கு நீ மடத்தில் சேர்ந்துட்டியோ அப்போவே அந்த நிமிஷமே அந்த சரீரம் மடத்துக்கு சொந்தமானது. அந்த சரீரம், இந்த டேபிள், இந்த சேரு, இந்த மைக்கு, இதெல்லாம் எதுக்கு, யாருக்கு சொந்தமானது? மடத்தோட ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி என்றைக்கு நீ மடத்துக்கு வந்துட்டியோ அப்போவே உன்னுடைய சரீரமானது, அதாவது எதை நீ சொல்கிறியோ, எதை நீ தவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எதை நீ வருத்திக்கிறியோ, அந்த வருத்திக்கக்கூடிய அந்த உடம்பு இப்போ யாருக்கு சொந்தமானது? மடத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. மடத்தினுடைய ப்ராப்பர்ட்டியை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுற, போயிட்டு உரிய மருத்துவ சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன ரொட்டீன் இருக்கோ ஜஸ்ட் ஃபாலோ த ரொட்டீன். பெரிய வேல்யூபிள் அட்வைஸ்.
ரொம்ப தீவிரமாக. பகவத்கீதையில் தான் சொல்லியிருக்குது, சாப்பிடாமல் இருக்கவனுக்கும் ஆன்மா வந்து தரிசனம் கிடைக்காது, அதிகமாக சாப்பிட்றவனுக்கும் ஆன்ம தரிசனம் கிடைக்காது. எப்போதும் நடுநிலையோடு இருக்கணும். ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டும் கும்பகர்ணம் மாதிரி தூங்கக்கூடாது. அப்போ ஒரு நடுநிலையோட சாதனைகளில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். மகான்கள் இந்த உலகத்துக்கு வர்றாங்க. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தோ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹா தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனானு அஹேத்துனான் யபி தாரயந்தஹா. விவேக சூடாமணியில் 7வது வருஷம். சாந்தா மகாந்தோ, அனுபூதி பெற்ற மகான்கள். அவங்க யார் தெரியுமா? எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வசந்த மாதிரி, தென்றல் இருக்குல்ல வசந்தம், அது மாதிரி இந்த உலகத்துக்கு மனித குலத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக வர்றாங்க. இந்த சம்சார பெருங்கடலை கடந்தவர்கள். அவர்கள் யார்? இந்த சம்சார பெருங்கடலை கடந்தவர்கள், மற்றவர்களையும் கடத்துவிப்பதற்காக வருகிறார்கள். இந்த மகான்கள் காலந்தோறும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் முதல் இன்று இனிமேலும் இந்த தொடரும். அப்போ எல்லா காலத்துலேயும் வருகிறார்கள். எப்படி தெரியுமா? சூரியன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியன் சுட்டு எரிக்குது. எல்லாம் எந்த பொருளை தொட்டால், மத்தியானம் 3 மணிக்கு டேப்பை திறந்தோம்னா சூடாக இருக்குது தண்ணி, இப்போ சுட்டு எரிக்குது. 6 மணிக்கு மேலே இன்னொருத்தர் டியூட்டிக்கு வர்றாரு, நிலவு. அது என்ன பண்ணுது? அந்த குளிர்மையான அந்த வெளிச்சத்தினால எல்லாமே என்ன ஆகுது? அந்த சாந்தமாயிடுது. அந்த பகல் பொழுது இருந்த அந்த சூடெல்லாம் சாந்தமாயிடுது. அது மாதிரி பிறரது துயரை களைவது தான் அவர்களுடைய உண்மையான இயல்பாக இருக்கிறது. மற்றவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காகத்தான் மகான்கள் வருகிறார்கள். இப்போ என்ன நமக்கு இன்றைக்கு என்ன டீச்சிங் என்ன இருக்குது? பூர்ணாத்மா சுசமீக்ஷதா, நிறைவே வடிவாக உன்னை உணர வேண்டும். இந்த மகான்கள் நிறைவை தன்னிலம் கண்டார்கள். நமக்கும் ஒரு வழியை காட்டுறாங்க, நீயும் நிறைவானவன். இந்த மகான்கள் எப்படி வந்தாங்களோ அதுபோல் நாமும் என்ன பண்ணுறோம்? நம்மளை நிறைவாக காணணும். நிறைவாக காண தடுக்கிறது எது? நமக்கு நாமளே லிஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கலாம். அது நமக்கு நாமளே லிஸ்ட்டு போட்டு எது தடுக்கிறதோ, எந்த தடை இருக்கிறதோ அந்த தடையை நாமளே சரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு லட்சியம் வச்சுருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். பகவானை பார்க்கணும், பகவானை தரிசனம் கிடைக்கணும், வி ஆர் த டிவைன், ஐ எம் த டிவைன், ஐ எம் டிவைன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது? ஒரு பெரிய லட்சியம் எடுத்துக்குவோம், கொஞ்ச நாள் கழித்து அது நேர்த்து போயிடும். ஏன்? காலையில் நான் 5 மணிக்கு எழுந்துருவேன், 5 மணிக்கு எழுந்துருவேன், 2 நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும், 4ஆம் நாள் டவுன், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் டவுன், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் டவுன். என்ன அவ்வளோ வேகமாக போச்சு இந்த வண்டி, வேகமாக போச்சு, திடீர்னு என்னாச்சு அப்படின்னா ஒரு லட்சியத்தில் நமக்கு உறுதி இல்லை. லட்சியத்தில் உறுதி இருந்துச்சுன்னா அப்போ அந்த டவுன் ஸ்டேட்டஸ் வரவே வராது. அப்புறம் நமக்கு லட்சியத்தில் உறுதி இருக்கணும். உறுதி அந்த கீழே போகும் பொழுது நமக்கு நாமளே ஆட்டோ சஜஷன் கொடுக்கணும். மனசு கீழே போகும் பொழுது நமக்கு நாமளே சொல்லிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உபனிஷதம் அழகாக சொல்லி கொடுக்குது. வாயுர் அனிலம் அமிர்தம் அத்தைதம் பஸ்மாந்தக் ஷரீரம் ஓம் க்ரதோ ஸ்மர கிருதக் ஸ்மர க்ரதோ ஸ்மர கிருதக் ஸ்மர. உபனிஷத மந்திரம். வாயுர் அனிலம் அமிர்தம் அதைதம் பஸ்மாந்தக்கு ஷரீரம் ஓம் கிருதோ ஸ்மர கிருதக் ஸ்மர அப்படின்னு என்ன சொல்லுது? இந்த உடம்பு ஒரு நாளைக்கு சாம்பல் ஆகிவிடும். வாயுர் அனிலம் அதைதம் பஸ்மாந்தக்கு ஷரீரம். இந்த சரீரம் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. நம்ம பிறந்தநாள் கொண்டாடும்போது ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் பிறந்தநாள் அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்குவாங்க, விதவிதமான மிட்டாய் சாப்பிடுவாங்க, எல்லாம் நடக்கும். பிறந்தநாள் கொண்டாடும்போது ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. இது ஞாபகம் இருந்துச்சுன்னா லைஃப்பில் நேர் வழியில் போவோம்.
ஜாக்கிரதையாக இருப்போம், எல்லாத்தையும் ஸ்ரத்தையாக பண்ணுவோம், எல்லாருடைய அன்பாக இருப்போம். இதெல்லாம் நடக்கும், தானாக நடக்கும். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த உடம்பு ஒரு நாளைக்கு சாம்பலாகிவிடும். இந்த உடம்புக்குள்ளே ஒன்று இருக்கே, இயக்குதே தினசரி நம்ம வாழ்க்கையை, அதுக்கு பேர் பிராணன்னு பேர். அந்த பிராணன் வெளியாகி இந்த உடம்பை விட்டு வெளியில் ஏறி என்ன பண்ணுவோம், எங்கும் நிறைந்த பிராணனோட மெர்ஜ் ஆகிடும். உடம்பை கொண்டு போயிட்டு சுட்டுடுவாங்க, கொண்டு போயிட்டு சுடுகாட்டில். உடம்புக்குள்ளே இருந்த அந்த பிராணன் என்னவாகும், எங்கும் இருக்கக்கூடிய அந்த பிராணனோட மெர்ஜ் ஆகிடும். அதனால் இந்த உண்மையை ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது சிந்தித்து பார்ப்பது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அதுக்காக என்ன அது சுவாமி இறந்து போகணும்னு சொல்கிறாரு, அப்படி கிடையாது. அது சாஸ்வதமான உண்மை அதுதான். அப்போ என்ன பண்ணணும், இந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு இந்த சேஞ்சபிள், இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த உடம்பு கம்ப்ளீட்டாக இந்த உடம்பு பூமியில் போய் பஞ்சபூதங்களில் கலக்க போகுது. அந்த நேரத்தில் போட்டு பஜ கோவிந்தத்தில் நம்ம படித்த மாதிரி தான் படிச்சிருக்கோமா இல்லையா? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே. நகி நகின்னு அவரே சொல்லிட்டார். எப்போ நகி நகி சொல்கிறாரு, கடைசி காலத்தில் ஏதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோட்டையில வரைக்கும் போர்ஷன் நடத்தி முடிச்சாச்சு, அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கணும். சில பசங்க சோம்பேறித்தனமாக இருந்துட்டு என்ன பண்ணுவானுங்க, எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுறது, உருட்டுன்னு உருட்டுறது, சாப்பிடாமல் தூங்காமல் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே கிடக்கிறது. என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணும். அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் 24 hours இன்றைக்கி வேலையை நாளைக்கு கொண்டு போனோம்னா அப்புறம் நாளைக்கு இருக்கிறத என்னைக்கு செய்கிறது? இன்றைய வேலையை எவ்வளவு நேரமானாலும் இன்றைய வேலையை முடிச்சுட்டு அப்புறம் தான் தூங்க போகணும். இன்னைய அக்கௌண்ட் கிளியர் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கவே போகணும். இதெல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாதனைகளில் ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லிக்கணும், இந்த உடம்பு நிலையானது இல்லை, ஒரு நாளைக்கு சாம்பலாக போயிடும். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிராணன் இந்த எல்லையற்ற பிராணனோட போய் மெர்ஜாயிடும். அதனால் ஜாக்கிரதையாயிரு. ஓ மனமே, நீ உன்னோட லட்சியத்திலேருந்து விலகாமல் இரு. எவ்வளோ பெரிய விஷயங்களை மகான்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேத உபனிஷதங்கள். விவேகானந்தர் சொல்கிறார், நம்பிக்கை நமக்கு வரணும். நமக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். விவேகானந்தர் கேள்வி கேட்குறாரு, ஆங்கிலேயர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஆங்கிலேயர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் இந்தியா முழுவதும் சுற்றினவர், உலகம் முழுவதும் சுற்றிட்டு வந்தவர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு, கேள்வி கேட்குறாரு, நமக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஆங்கிலேயன் நான் சாதிக்க பிறந்தவன், அவன் நம்புகிறான். ஆங்கிலேயன் தன்னை நம்புகிறான். அதே மாதிரி அவனுக்கு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை நம்புகிறான். அதனால் அவன் என்ன விரும்புகிறானோ அதை அவன் செய்து முடிக்கிறான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக இயல்புகள் தானாக வெளிவருது. ஏன்னா அவனுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கிறான், குறிக்கோள் வச்சுக்கிறான், தன்னை நம்புகிறான். ஆனால் நமக்கு என்னாச்சு, நீ சோம்பேறி, நீ எதுக்கு லாயக்கில்லை அப்படியெல்லாம் குழந்தைகளை ஒருபோதும் சொல்லக்கூடாது. குழந்தைகளுக்கு எப்போதும் பாசிட்டிவாக சொல்லி பழகணும். குழந்தைகள் குறும்பு செய்வார்கள், குழந்தைகளிடம் தவறுகள் இருக்கும். ஆனால் தவறுகளை பெருசாக பூத்த கண்ணாடி மாதிரி போட்டு பெருசாக காட்டக்கூடாது. குறைகளை காட்டாமல் நிறைகளை மட்டும் சொல்லணும். அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைகளை சொல்லணும். இப்போ நீ சாதிக்க பிறந்தவன், நீ சாதிக்க முடியும், உன்னால் எதை சாதிக்க முடியும், அதை சொல்லும் பொழுது நமக்கு நாமளே என்ன பண்ணிக்கிறோம், நானும் சாதிக்க பிறந்தவன். இதுதான் அவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம்னு விவேகானந்தர் சொல்கிறார். இதெல்லாம் சின்ன புக்கு, போய் படித்து பாருங்கள், ஒரு 20 ரூபா கூட இருக்காது. எனது போர் முறைன்னு பேர் தமிழில். சென்னை லெக்சர்ஸில் தான், சென்னையில் விவேகானந்தர் 5 லெக்சர் கொடுத்தார். அதில் ஒரு லெக்சர் எனது போர் முறை அப்படின்னு. அப்போ அதில் இவ்வளோ விஷயங்களை கொடுக்குறாரு. அப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது. மென் திஸ் ஆர் வாண்டட், மற்றதெல்லாம் தானாக வரும். மனுஷங்க வேணும், மனிதர்கள் வேணும் அப்படிங்கிறார் விவேகானந்தர். மனிதனை உருவாக்குகின்ற மதம், மனிதனை உருவாக்குகின்ற கொள்கை, மனிதனை உருவாக்குகின்ற கல்வி தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷனை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கும்
தீர்வு என்பது வந்துவிடும். தனித்தனியாக போய் தீர்வு தேட வேண்டியதில்லை. விவேகானந்தர் சொல்கிறார், எல்லா தீமைகளுக்கும் ஒரே தீர்வு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அந்த மனிதனை உருவாக்குகின்ற கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு நம்மளே ஒரு டெஸ்ட் வச்சுக்க சொல்லிக்கிறார் விவேகானந்தர். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எது உங்கள் உடலை, அறிவை, ஆன்மீக உணர்வை பலவீனமாக்குகிறதோ அதனை விஷம் என ஒதுக்குங்கள். எது உங்கள் உடலை, உங்கள் அறிவை, உங்கள் ஆன்மீக உணர்வை பலவீனமாக்குகிறதோ அதனை விஷம் என்று ஒதுக்குங்கள். அது ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. எது நம்மளை பலவீனப்படுத்துதோ அது உண்மையாக இருக்க முடியாது. அது ஒரு நாளும் ஆற்றலை தராது. அதனால அதை விஷம் மாதிரி நம்ம ஒதுக்கிடணும். அப்போ என்ன பண்ணணும்? உபநிஷத மந்திரங்களுக்கு போக சொல்கிறாரு. திரும்பவும் என்ன சொல்கிறாரு? இப்போ நான் உபநிஷத் மந்திரம் தான் சொன்னேன். வாயுர நிலம் அமிர்தம் மத்த ஈதம் பஸ்மாந்தக சரீரம். இந்த உபநிஷத மந்திரங்கள் எப்போதும் நமக்கு பாசிட்டிவாக தான் சொல்லிக் கொடுக்கும். உபநிஷத மந்திரங்கள் எப்போதும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம எப்போதும் கோ பேக் டு உபனிஷத். நமக்கு புரிஞ்சால் நேரடியாக சான்ஸ்கிரிட்டில் படிக்கலாம், புரியலைன்னா நமக்கு லோக்கல் லாங்குவேஜ்லேயே நமக்கு எல்லாமே இப்போ கிடைக்கிது. அதனால் உபநிஷதங்களுக்கு போகணும், உபநிஷதங்களை அதிகமாக படிக்கணும், கேட்கணும் அப்படிங்கிறார். அந்த ஆட்டோ சஜஷன் நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கணும். வாழ்க்கையில் நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்வதற்கு எது தடையாக இருக்குது? பலவீனம். இந்த பலவீனத்தில் வெளியே வரணும்னா எதை நினைக்கணும்? நான் பலமானவன், நான் பலமானவன் அப்படிங்கிறத அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ சஜஷன் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்போ நிறைவான வாழ்க்கையில் நம்ம எதையோ விட்டுட்டு எதையோ தேடுறோம் இல்லையா? சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இல்லாத ஒன்றை தேடி வெளியில் போகிறோம். மகிழ்ச்சிங்கிறது, ஆனந்தம் அப்படிங்கிறது வெளியில் இல்லை. மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வெளியில் கிடையாது, அது நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம வச்சுருக்கக்கூடிய செல்வம், நம்ம வச்சுருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோமோ இது எல்லாமே ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கி நம்ம கையில் வந்திருக்குது, இன்னொரு நாளைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட போயிடுது. இதை புரிஞ்சுக்கிட்டு இது எனக்கு நிலையான இன்பத்தை தராது, நிலையான இன்பம் எனக்குள்ளே இருக்குது, அந்த இன்பத்தை உணரணும் அப்படின்னா கொஞ்சமாவது ஆன்மீக பயிற்சி பண்ணணும். திரும்ப திரும்ப இந்த சிரவணம் அடுத்த லெவலுக்கு போகணும். நம்ம வர்றோம், கிளாஸுக்கு வர்றோம், நிறைய கேட்குறோம். இந்த சிரவணத்துக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? மனனம். அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அந்த ஞாபகம் கான்சியஸாக பண்ணணும். இதை தொடர்ந்து என்ன பண்ணணும்? கேட்ட விஷயங்களை தொடர்ந்து கான்சியஸாக அந்த மனநத்தை கொண்டு போகணும்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது ஒரு இடத்துல என்னாச்சு, ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. ஸ்கூலில் 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டாச்சு. 2-3 பசங்க, குறும்புக்கார பசங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வெளியிலலாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தாங்க 2-3 எருமை மாடு போச்சு. அவனு ஒரு குறும்பு செய்யணும் முடிவு பண்ணிட்டானு. அந்த எருமை மாடை பிடிச்சிட்டு போயிட்டு பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு எருமை மாட்டுக்கு ஒரு நம்பர் போட்டான், நம்பர் 1. இன்னொரு மாடுக்கு நம்பர் போட்டான், நம்பர் 2. இன்னொரு மாடுக்கு நம்பர் போட்டால் நம்பர் 4. 1 2 4. நல்லா அந்த பெயிண்டெல்லாம் காயிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிட்டானுங்க. 3 மாடை நல்லா பெயிண்டெல்லாம் காஞ்சிருச்சு. 8 மணி 9 மணிக்கு மேலே அந்த மாடுகள்லாம் ஓட்டிகிட்டு வந்து ஸ்கூல் அந்த கேட்டை திறந்து உள்ளே தள்ளி மாடுகளை உள்ளே அனுப்பிட்டு கேட்டை சாத்திட்டு போயிட்டானுங்க. வீட்டுக்கு போயிட்டான். இந்த மாடுகள்லாம் வெளியில் போக முடியாமல் உள்ளுக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்குது. முதல்ல வந்து கிரவுண்டுக்கு போச்சு. அங்கெங்கேயும் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. கிளாஸ் ரூம் பக்கம் போகலான்னு உள்ளுக்குள்ளே போச்சு. அங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. எல்லா கிளாஸ் ரூம்லேயும் உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வெளியே வருது, எல்லாத்துக்கும் போகுது. போகிற இடத்துல எல்லாத்தையும் இயல்பாக அது சாணம் போட்டுடுது. மாடுகள் அது சாணம் போட்டுடுச்சு. ஒரு விதமாக இந்த ஹோல் நைட் அதுங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லைன்னு முடிவு பண்ணோம்னா கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து அங்கேயே தூங்கிடுச்சு இந்த 3 மாடும். காலையில் 7 மணிக்கு வந்து கேட்டை திறந்து உள்ளே வர்றாங்க. உள்ளே போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் சாணமாக இருக்குது, மாட்டு சாணமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு துர்நாற்றம்.
தேடி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கிளாஸ் ரூமில் இந்த மாடுகள்லாம் படுத்துருக்கு. விரட்டி இந்த 3 மாடுகளையும் அப்போ திறமையெல்லாம் காமிப்பாங்க இல்லையா, 3 மாடுகளையும் விரட்டி கொண்டு வந்து கிரவுண்டை நிறுத்திட்டாங்க. பெரிய என்கொயரி நடக்குது. எப்படி வந்துச்சு, அடுத்தது தான் நடக்கும். இந்த மாடுகள் எப்படி பள்ளி வளாகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய என்கொயரி நடக்குது. யார் விட்டுருப்பா, எப்படி விட்டுருப்பா, எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. கடைசியாக ஒருத்தர் கவனித்தார். அங்கே கவனிச்சிங்களா, இந்த மாட்டில் ஏதோ நம்பர் போட்டிருக்குது அப்படின்னாரு. அதை கவனித்தாங்க. 1 2 4 1 2 4 அப்படின்னா 3ஆம் நம்பர் எங்கே? 3 மாடு இங்கே இருக்குது, அப்போ 3ஆம் நம்பர் மாடு எங்கே, உள்ளே போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெண்ணாச்சு ஒரே ஃபோக்கஸு 3ஆம் நம்பர் மாட்டை கண்டுபிடிக்கணும். உள்ளுக்குள்ளே போகிறாங்க, கிரவுண்டுக்கு போகிறாங்க, கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க, மேலே ஏறி பார்க்குறாங்க, அங்கே ஏறி பார்க்குறாங்க, எங்கேயாவது உட்காந்துருக்குதான்னு. கடைசி வரைக்கும் தேடியாச்சு, சல்லடை போட்டு தேடியாச்சு, அலசியாச்சு, ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியல. கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? 3ஆம் நம்பர் மாடே இல்லையே, நம்பர் 3 இல்லையே, இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஏன் சாமி இந்த கதையை எங்களுக்கு சொல்கிறீங்க? காரணம் இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் இல்லாத எருமையை தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலையும் இல்லாத எருமையை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எருமையை தேடி தேடி வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைச்சு, வாழ்க்கையில் நிம்மதியெல்லாம் இழந்து எதை தேடி போகிறோம்? இந்த இல்லாத ஒரு எருமையை தேடி போகிறோம். நம்பர் 3 தேடி போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் உற்று நோக்கணும். நம்ம வாழ்க்கையை உற்று நோக்குனா நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தித்த அந்த வெற்றிகள், எத்தனையோ வெற்றிகளை சந்திச்சிருப்போம். யாரும் மோசம் கிடையாதுல்ல. யமதர்மன்ட்ட போய் நச்சிகேதன் போய் நிற்கிறான். பகவானே, எனக்கு ஆன்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். யமதர்மன் பார்த்தார், மற்ற 2 வரம் கொடுத்துட்டார். இந்த 3ஆவது வரத்துக்கு வரும்பொழுது சின்ன பையனாக இருக்கான், பொடி பையனாக இருக்கிறான். இவனுக்கு எப்படி ஆன்மாவை பற்றி சொல்கிறது? இந்தடா கண்ணா, நிறைய சாக்லேட்டு தரேன், வாங்கிட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னார். இப்படி நிறைய ஆசையெல்லாம் காமிக்கிறார். அவன் உறுதியாக இருக்கான். என்ன சொல்கிறான் தெரியுமா? பகுனாமேபி பிரதமோ பகுனாமேமி மத்தியமாக. நான் சில விஷயங்களில் ரொம்ப ஃபஸ்ட்டில் இருக்கேன், நம்பர் 1ல் இருக்கேன். சில விஷயங்களில் நம்பர் 2ல் இருக்கேன். நான் ஒருபோதும் நம்பர் கடைசி கிடையாது, அதமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு, உங்களிடமிருந்து சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு தகுதியான மாணவன், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறான். அந்த உறுதி நமக்குள்ளே இருக்கணும். பகுனாமேமி பிரதமோ, நான் ஃபஸ்ட்டில் இருக்கேன், சில விஷயங்களில் அடுத்த லெவலில் இருப்பேன், ஆனால் ஒருபோதும் லாஸ்ட்டு பெஞ்சு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப தாழ்ந்தவன் கிடையாது. உறுதி இருக்கவங்ககிட்ட சாஸ்திரம் படிக்கணும், நம்ம தர்மகிட்ட அந்த உண்மையை கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த உறுதி நமக்குள்ளே இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சாதனைகள், சாதித்த பெரிய மனிதர்கள், நம்ம சாதித்த செல்வங்கள், வளங்கள் எல்லாம் அன்பான உறவுகள், எல்லாத்துக்கும் மேலே அன்பான உறவுகள், இதை பற்றி நினைக்கணும். இல்லாத எருமையை தேடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்னெல்லாம் நிறைவாக நமக்கு இருக்குதோ அதை பற்றி நினைக்கணும். சில நேரங்கள் என்னாச்சுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்ககிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஆனால் என்னாச்சு, மொபைல் ஃபோன் எடுத்து நிறைய மெசேஜ் போடுவோம். இந்த உலகத்தில் அன்பே கிடையாது, இந்த உலகத்தில் அன்பு செலுத்துறதுக்கு ஆளே கிடையாது. எதில் போடுறோம்? மெசேஜில் போடுறோம். ஆனால் என்ன செய்யலை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, தாத்தா பாட்டி, நம்ம கூட இருக்கிறவங்க பேரன் பேத்தி, நம்ம கூட இருக்கிறவங்க உறவுகள் இருக்குல்ல, அவங்களோட ஒரு 10 நிமிஷம் நேரம் கொடுத்து பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மீடியாவில் போயிட்டு பெரிய பெரிய கமெண்டெல்லாம் போட்டுறோம். அதுலேருந்து வெளியே வரணும். இப்போ என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ நிறைவான வாழ்க்கை பூர்ணாத்மா சுசமீக்ஷதா, என்னது? நிறைவே வடிவாக உன்னை பார்க்கணும் அப்படின்னா உன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி அதிகம் பேசாத. நிறைவாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறை என்ன இருக்கோ அதை பாரு, பாசிட்டிவாக என்ன இருக்கோ அதை பாரு அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு சொல்லி கொடுக்கணும்.
பகவத்கீதையில் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச தஸ்மாத் அப்பரிஹாரியார்த்தே நத்வம் சோச்சித்தும் அர்ஹசி. பகவத்கீதையில் 2வது சாப்டர் 27வது ஸ்லோகம். பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம். அது என்ன சொல்லுது? ஜாத்தஸ்யே த்ருவோ மிருத்யு, பிறந்தால் மரணம் நிச்சயம். இறந்தவன் பிறப்பது உறுதி. யார் இறந்து போனானோ அவன் என்ன பண்ணுவான்? திருப்பி பிறக்கணும். பிறப்பதும் உறுதி. அதனால் பரிகாரமே காண முடியாத இந்த விஷயத்தில் நீ கவலைப்படுகிறாய் அர்ஜுனா. இதுக்கு எந்த சொல்யூஷனே கிடையாது இந்த விஷயத்தில். அர்ஜுனா, நீ ரொம்ப கவலைப்படுற இந்த விஷயத்தை பார்த்துன்னு யார் கேட்குறாரு? ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம், யாரையாவது பார்த்து நீ ஏன் பிறந்தன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு உறுதியான பதில் கிடைக்கும், இறந்து போவேன். எஸ் ஆர் நோ? நம்ம கேள்வி கேட்டால் நீ ஏன் பிறந்தன்னு கேள்வி கேட்டால் மற்றவங்களுக்கு என்ன பதில் சொல்ல தெரியுதோ தெரியலையோ ஒரு நாளைக்கு என்னது இறந்து போவேங்கிறது கிளியர் எல்லாருக்குன்னு தெரியுது. அப்போ இறந்து போகிறதுக்காக பிறந்தோம் கேட்கணும். நமக்கு நம்மளே கேட்கணும், இறந்து போகிறதுக்காக நம்ம பிறக்கலை. 10 வந்து இருக்கிறதுக்காக பிறக்கலை. வந்திருக்கிறோம் சாதிக்கணும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும். அதுக்காகத்தான் நம்ம மனுஷ ஜென்மம். இதுக்காக புல்லுலேருந்து நம்ம ஆரம்பித்தாலும் அமீபாலேருந்து ஆரம்பித்து ஒன்று நான் வந்து பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்குது. அப்போ இந்த மனுஷ ஜென்மத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பிறந்து நாளைக்கு சாகிறதுக்காக மனுஷன் பிறக்கலை. அவனுக்கு ஒரு சாதனை பண்ணுறதுக்காகத்தான் மனுஷங்க நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிறவியில் ஒரு பெரிய நீரோட்டம். இந்த பிறவி நம்ம வாழ்க்கை. இந்த நீரோட்டத்தில் ஆற்றுல பார்த்துருப்பீங்க, தண்ணி போயிட்டே இருக்கும், நிறைய தண்ணி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சுழல் அடிக்கும், தண்ணி ஒரு ரவுண்டாக அதுக்குள்ளே சுழல் அடிக்கும், திரும்ப தண்ணி வரும், போயிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல அப்படி சுழல் அடிக்கும். இதை பார்த்து நீர் சுழின்னு பேர். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிறவியும் ஒரு சுழி. அது மட்டும்தான். அதை கடந்து நம்ம அடுத்ததுக்கு போகணும். அந்த தண்ணீரானது தொடர்ந்து பிரயாணம் பண்ணி எங்கே போய் சேர்க்கணும்? கடலுக்கு போய் சேர்ற வரைக்கும் அதோடைய பிரயாணம் தொடருது. ஒரு சின்ன நூற்சுழி அந்த சுழியில் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அதையும் கடந்து போகணும். வாழ்க்கையில் நிறைவாக காணணும் அப்படின்னா துன்பங்கள் வரும் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும், ஆட்டோ சஜஷன் சொல்லிக்கணும், நான் இதையும் கடந்து போவேன், இதுவும் எனக்கு வந்து நிரந்தரம் இல்லாது, இதையும் நான் கடந்து போவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். ஆசை அற்று போகும் வரை பிறவி என்பது இருக்கும். சாரதாம்மா சொல்லியிருக்காங்க, ஆசை இருக்க வரைக்கும் பிறவி இருக்கும். இப்போ காலையில் சூரியன் உதிக்குது, எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? காலையில் சூரியன் உதிக்குது, சாயங்காலம் சூரியன் மறையுது. இது வந்து இயற்கை நீதி. யாராவது இதை மாற்றன்னு நினச்சா நடக்குமா? புத்திசாலித்தனம் என்னது? அது இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது. இதுதான் புத்திசாலித்தனம். அப்படிங்கிறனால உலகத்தின் போக்கை இப்படி தான் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் குறிக்கோளை நோக்கி நம்ம சரியாக பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். நிறைவே வடிவாக நம்ம எப்போதும் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யத்தோ முனேகே. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சுவாமிஜி, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. பகவத்கீதையில் தான் இருக்குது. யானிஷா சர்வபூதானா, எல்லா உயிர்களுக்கும் எது இரவாக இருக்கிறதோ, யா நிஷா சர்வபூதானா, தன்னை வென்றவன் அங்கே விழிப்போடு இருக்கிறான். யானிஷா சர்வபூதானா தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி. சம்யமினா தன்னை வென்றவன், அங்கே விழிப்போடு, ஜாகிரத்தினா வெளிப்போடு இருக்கிறான். எஸ்யாம் ஜாக்கிரதி பூத்தானி, எந்த உயிர்களுக்கு இந்த உலகம் காட்டக்கூடிய அத்தனை மாயாஜாலங்களும் பட்ட பகல் மாதிரி தெரிகிறதோ, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த பகவானுடைய லீலை. அதை பார்த்துட்டு அதெல்லாம் பட்ட பகல் மாதிரி தெரியுதோ, அதை பார்க்குற ஒரு தன்னை வென்ற ஞானி என்ன பண்ணுறான்? அவனுக்கு அது இருட்டாக தெரிகிறது. தஸ்யாம் ஜாக்கிரதி பூத்தானி சானிஷா பஷ்யத்தோ முனேகே அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். இரவுன்னா என்ன?
இரவுனா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இருட்டாயிடும். காலையில் 6 மணி வரைக்கும் இருட்டாக தான் இருக்கும். வழக்கமாக நாம் புரிஞ்சுக்கிறது இரவுன்னா அதுதான் இரவு. ஆனால் வேதாந்த கருத்துப்படி இரவு அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, உடம்பு என்ற அறியாமையிலிருந்து விடுபடுவது தான் இரவுலேருந்து வெளியே வர்றது. இரவு அப்படிங்கிறது என்னது, நான் உடம்பு. இரவுங்கிறது என்னது, நான் இந்த உடம்பு, எனக்கு இவ்வளோ பந்தம் இருக்குது, எனக்கு இவ்வளோ சொந்தம் இருக்குது, எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, எனக்கு பின்னாடி இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இது எல்லாமே இரவு. இந்த இரவுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது. அப்போ ஆன்ம ஒளியில் திளைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது உலகில் கான்டாக்ட்லேருந்து கொஞ்சமாவது அட்லீஸ்ட் மைண்ட் அளவிலாவது நம்ம வெளியில் இருக்கணும். மென்டலியாவது என்ன பண்ணணும், இந்த உலகில் விஷயங்கள்லேருந்து விலகி இருந்தால் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மனை தியானம் பண்ண முடியும். மென்டலாவது சொல்லிக்கணும் தினசரி, இது எனக்கு சொந்தமானது இல்லை, எனக்கு சொந்தமானது அந்த பகவான் மட்டும்தான், அந்த உலகம் படித்த அந்த பகவான் மட்டும்தான் சொந்தமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்றைய உபதேசம் பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம், நிறைவே வடிவாக உங்களை உணர வேண்டும். விவேகானந்தர் சொல்வார், நீங்கள் பிறப்பற்றவர்கள், எல்லையற்றவர்கள், மரணமற்றவர்கள். சுவாமிஜியோட வேர்டு. அப்படிப்பட்ட நமக்கு எப்படி நம்ம அந்த நிறைவை பற்றியும் பேசுகிறார் அவர். நீங்கள் பிறப்பற்றவர்கள், எல்லையற்றவர்கள், மரணம் இல்லாதவர்கள். நீங்கள் எல்லையற்ற ஆன்மா. அடிமையாக இருப்பது ஒரு நாளும் பொருந்தாது. இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம சுற்றி இருக்கிற மகான்கள் எல்லாம் இதுதான் சொல்லிக் கொடுக்குறான். வள்ளலார்லேருந்து ரமண மகர்ஷிலேருந்து எல்லா மகான்களும் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும், சிரவணம் காது கொடுத்து கேட்கணும். இருள் உன்னை சூழ்கின்ற போதெல்லாம் உனது உண்மை இயல்பை வலியுறுத்து. அதைத்தான் நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. விவேகானந்தர் அதே சேம் வேத உபனிஷத்து மந்திரத்தை நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. வாயுர நிலம் அமிர்தமத்தை தம்பஸ்மாந்தக சரீரம். உபனிஷத்து மந்திரம் என்ன சொல்கிறார், இருள் உன்னை சூழ்கின்ற போதெல்லாம் உன் உண்மை இயல்பை உணர்த்து. உனக்கு நீயே சொல்லிக்கோ, எது இருட்டு, எதெல்லாம் என்னுடைய ஆன்மீக சாதனைக்கு தடையாக இருக்கோ அத்தனையும் இருட்டு. அது நமக்கு நம்மளே தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருட்டாக இருக்கலாம். அந்த இருட்டிலேருந்து நம்ம வெளியில் வரணும். பாதகமானவை எல்லாம் மறைந்து போகும். எப்பொழுது அந்த ஆட்டோ சுவிட்சன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இருட்டிலேருந்து வெளியே வரணும். துன்பங்கள் மழை போல் இருக்கலாம், ஆனால் மாயைன்னு சொல்லிட்டு இருக்காத. அந்த மாயை வரும் பொழுது என்ன பண்ண சொல்கிறார் விவேகானந்தர் சொல்கிறாரு, பயப்படாமல் இருந்தீங்கன்னா அந்த மாயை ஓடி போயிடுமா. பயப்படாமல் இருந்தீங்கன்னா மாயை ஓடி போயிடும். காலால் நசுக்கிடு அப்படிங்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்கள் அவருக்கு. மாயை வரும் பொழுது என்ன பண்ணு, காலால் நசுக்கிடு, அது இறந்து போயிடும் அப்படிங்கிறாரு. அப்போ பயத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். பல நேரங்களில் எத்தனை முறை நான் தோல்வி அடைந்தேன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்காதீங்க. பல நேரங்களில் நம்ம செய்கிற மிஸ்டேக் அதுதான். நான் இதை செஞ்சேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணி அது சரியாகலை, பகவான் இருந்தாலும் இந்த பகவானுக்கு என் மேலே எதுக்கு இவ்வளோ கோபம்னு தெரியலை. எல்லாருக்கும் நல்லது பண்ணுறார், எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பகவான் மேலே பெரிய பாரத்தை எடுத்து வச்சுட்ருப்போம். அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும், நமக்கு நம்மளே எங்கே மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வர பார்க்கணும். முன்னேறி போகணும். திரும்ப திரும்ப நம்மளோட உண்மையான இயல்பை வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். உண்மையான இயல்பு ஐ ஆம் டிவைன். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் சொல்லிக்கோங்க, ஐ ஆம் டிவைன். இதுதான் வேத உபநிஷத மந்திரங்களுடைய சாராம்சம். ரிஷிகளுடைய சொல்லக்கூடிய உபதேசங்களுடைய சாராம்சம் இதுதான். ஐ ஆம் டிவைன் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த டிவைன் ஆக நாமளும் மாற முடியும். அடுத்த உபதேசம் அடுத்த வாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.